சரிங்க. இது உங்களுக்கு தெரியணும்ல, சில பேர் சொல்ல மாட்டாங்க. 4,78,000 ஏக்கரா முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க, கோயில்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த காட்டில் டபுள் த மடங்கு நம்மளுக்கு தெரியலை. ஒரு தடவை ரெக்கார்டில் வந்திருக்கு. அதில் 1,35,000 ஏக்கரா கணக்கில் வரல. கணக்கில் என்ன மிஸ் ஆகுது. மிஸ் ஆகிதுன்னா யாரோ ஒருத்தங்க அதை எடுத்திருக்காங்க. வெளிப்புறம் ஆக்கிரமிப்பு வீடுகள் இருக்கும். இப்போ நான் கரெக்டாக உதாரணத்துக்கு சொல்ல தெரியல எனக்கு. அரியலூர் போனீங்கன்னா கீழப்பழுவூர்னு ஒரு இடம். அந்த கீழப்பழுவூரில் மரவணீஸ்வரத்து மகாதேவன் ஒரு கோயில். அந்த கோயிலை கட்டினவங்க கட்டிருக்காங்க. அவங்க மேற்கு கடற்கரையிலேருந்து வரக்கூடிய வேட்டரைகள் சொல்கிறாங்க. அவங்க கட்டக்கூடிய மரவணீஸ்வரன் காரணம் அவங்க மறவங்க. அவங்களுடைய அந்த ஊர்லேருந்து வந்தவங்க, கேரளாலேருந்து வந்தவங்க, இங்கே இருக்குது சம்மந்தப்பட்டவங்க. அங்கே சேரர்கள் சொல்லிக்கிறாங்க. அவங்க வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களே கரகத்தி கோட்டைன்னு ஒரு ஊருக்கு வந்தோம். அங்கே ஒரு களவு நடந்திருக்கிறதாக எனக்கு ரொம்ப நாள் 2 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் என்னால் வர முடியலை. ஒரு சில வேலைகளில் தென்காசியில் ஒரு ஆன்மீக கூட்டம் போட்டிருந்தேன். இப்போ தான் வந்திருக்கோம். இது நோக்கம் என்னென்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில், நாடிமுத்தில் நாடி அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்கள் ஒரு வாட்டி அகழ்ந்து எடுத்திருக்காங்க. பிள்ளைய விளையாட போகும்போது எடுத்திருக்காங்க. எடுத்ததை கொண்டு போய் இவர் ஒரு இஸ் அ சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறாரு, மிஸ்டர் சவுந்தரராஜன். அவருடைய வைஃப் இருக்காங்க. அவங்க போய் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க தாசில்தாருங்கிறது தான் அந்த ட்ரெஷர் சொல்கிறது என்னென்னா பொக்கிஷம். அதுக்கு பொறுப்பாக இருக்கிறது அவங்க தான் எடுப்பாங்க. கலெக்டரும் அவங்களுக்கு தான் காணும். கலெக்டரோட பிரதிநிதியாக அவர் வருவார். அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு 9 மாதம் கழித்து திருப்பி ஒரு தெய்வ விக்கிரகம் எடுத்திருக்காங்க. அதையும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறா, 2ஐயும் நாங்கள் பார்க்கணும் ஊருக்காரங்கன்னோடனே. 2எல்லாம் ஒன்றுமே இல்லை சார், 1 தான் எதிர்க்கணும்னு உங்களுக்கு தூக்கி வரிப்படுது. இவங்களை நான் விசாரித்தேன். நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஏற்கனவே இருந்த போலீஸ்காரன். என்னோடய விசாரணை உங்களுக்கு தெரியும். டீப்பாக விசாரித்தேன். அப்போ விசாரிக்கும் போது 100க்கு 100 சத்தியம் பண்ணுறா. 2 சிலையும் வேறு பெருசு சின்னது அந்த கணக்கில் வர்றாங்க. ஆனால் வடிவம் ஒன்று. வராகர் சிலைன்னு சொல்லுவாங்க. 2 வடிவம் ஒன்றுன்றாங்க. ஓரளவுக்கு ஒன்றா இருக்கும். ஆனால் எடையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 வேறு. 2 மெட்டல்னால் நம்ம வழக்கமாக பஞ்சலோகம்னு சொல்லுவோம். பஞ்சலோகம்னு சொல்லி எக்ஸ்பர்ட் தான் சொல்லணும். அந்த காலத்து தெய்வ விக்கிரகங்கள் என்றைக்குமே சாதாரண உலகத்தில் செய்ய மாட்டாங்க. செஞ்சுருக்காங்க. அது பஞ்சலோகம், அது காணா அப்படின்னு சொல்கிறாங்க. தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு சில இடங்கள். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, தாசில்தார் ஆஃபீஸுங்கிறது அதுலேயே தெஃப்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தெஃப்ட் இல்லை, அதுக்கு பேர் கையாடல்பாங்க. அந்த கையாடல் பண்ணுறது குற்றம் கைது பண்ண முடியாது. உங்களுக்குள்ள தூக்கி வாரிப்படும். கையாடல் கைது. ஆனால் கையாடல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் இன்னொரு குற்றத்தை பண்ணணும். என்ன காரணம்? இவர் நம்பிக்கை அனுப்பி என்ன செஞ்சீங்க, நீங்கள் ஒப்படைச்சிங்களா, அதுக்கு பேர் ஒப்படைத்தல்பாங்க. ஒப்படைத்தலாம் இன்ட்ரெஸ்ட்மெண்ட்டு. நம்பிக்கை அனுப்பல அரசாங்கத்தினுடைய ஆர்கனில் போய் ஒப்படைச்சா, ஒப்படைக்கப்பட்ட தெய்வ விக்கிரகத்தை மொட்டையை போட்டு அவன் கையாளுறான் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் நம்பிக்கை மோசடி. அதுக்கு தண்டனை லைஃப், ஜென்மம். யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியணும், ஜென்மம். அந்த குற்றத்தை அவன் பண்ணியிருக்கான். நல்லா கவனிங்க. அந்த தாசில்தார் சாப்பில் யாரோ ஒரு ஆளோ 2 ஆளோ 3 ஆளோ சேர்ந்து அந்த குற்றத்தை பண்ணவங்களுக்கு 2 குற்றம் வரும். ஒன்று நம்பிக்கை மோசடி, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். 2வது கையாடல் பண்ணுறது, தெஃப்டில். இது ஒரு ஃபார்ம், இது ஒரு வகை. இதுக்கு தண்டனை இப்போ லைஃப் சென்டென்ஸு இல்லை, குறைஞ்சபட்சம் 10 வருஷம். அதுக்கு கீழே குறைக்கணும்னு நினச்சாருன்னா அந்த நீதிபதியால் முடியாது. ஏன்? சட்டத்தில் ஒரு வரைமுறையை கொடுத்துட்றாங்க. அந்த கவர்மெண்ட் இருக்க போகும்போது அவர் ஒரு ஹெட்டு இருப்பார். அவர் எல்லா வேலையும் பார்க்க முடியாது. அவருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதோட கடமை வழக்குகளை, குற்றங்களை பதிவு செய்யணும்னு சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றங்களில் 5 ஜட்ஜி போட்டு ஒரு 8 டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 8 டைரக்ஷனும் சுப்ரீம் கோர்ட்டில் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சால் கொடுக்கப்பட்ட உத்தரவை டெலிபரேட்டாக நான் இப்போ சொல்கிறேன், தெய்வத்தின் சத்தியம், இந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டு குப்பையில் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கிறானு. டைரக்ஷனை குப்பையில் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கானு.
உனக்கு என்ன ஆச்சு? அவர் என்ன சொல்கிறாரு? தெய்வ விக்கிரத்தை ஒப்படைச்சான், காணா, எஃப்ஐஆரை போடுறான்னு சொல்கிறாரு. எஃப்ஐஆரை போடலைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்த பிறகு எஃப்ஐஆரை போடலை அப்படின்னு சொன்னால் அப்போ சட்டத்தை மதித்து நடக்கிறது தான் பெட்ராக் பிரின்சிபல் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட்டோட அடிப்படை என்னென்னு சட்டத்தை மதிச்சுன்னா உள்ளாடி எல்லாம் கத்தி தூக்கிடுவானுல, அப்படி போயிடும். அந்தந்த ஆள் அந்தந்த வகையாக அங்கே ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம்ல. அப்போ சட்டத்தை மதிக்கணும், மதித்து நடக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் பெட்ராக் பிரின்சிபல். அடிப்படையானது சட்டத்தை மதிக்கணும் அவங்க. ஆனால் மதிக்கிறாங்களே இல்லையான்னு எனக்கு தெரியலை, நீங்கள் தான் சொல்லணும். அது பாலிடிக்ஸில் ஓடி போயிடும். ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்க, மதிச்சாங்களா? இல்லையா, இல்லையா, மதிக்கலை இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பைசா தகவலை பதிவு பண்ணி அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லணும், இந்த மாதிரி எங்கள் ஊரில் களவு நடந்திருக்குன்னு. அதை இவங்க சொல்லலை. இதை சொல்கிறதுக்கு பதிலாக இவங்க போராடுற போராட்டத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேப்பர் எழுதிருக்கு. அப்போ இது நாடா, இது காடா? தமிழ்நாடு ஒரு நாடா இல்லை இது ஒரு காடா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்படி சொல்ல முடியாது. சொல்கிறேன், நான் கேள்விக்கிறேன், உண்மையிலே நாடா இல்லாட்டி இது காடா அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு கோவம் வருமா வராதா? சத்தியமாக வரும், சத்தியமாக வரும். நேர்மையான கேள்வியா அநியாயமான கேள்வியா நான் கேட்குறேன்னா அதை நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்போ சிலையை உள்ளேருந்து எடுத்திருக்காங்கல்ல, அதை பார்த்தவங்க யாரெல்லாம் விலங்குகள் அல்ல. அவங்களுக்கு 2 கண் இருக்குது. மனுஷங்க டெய்லி நம்ம மாதிரி ஆள்றவங்க, அது முக்கியமான ஒரு இவரே பார்த்துருக்காரு. முதல் சிலையும் பார்க்குறாரு, 2ஆவது சிலையும் பார்த்துருக்கியா? பார்த்தீங்களா சார்? கண்ணால் அவருடைய மனைவிமாரும் பார்த்துருக்கா, ஊரே பார்த்துருக்கு. காலில் விழுந்து இந்த மாதிரி இதை பெருசுப்படுத்தாதீங்க, இதில் ஒரு பிரச்சனை நடக்குது, நாங்கள்லாம் பொண்டாட்டி பிள்ளையோட சூசைட் பண்ணிக்குவோம், அதனால் இதை பெருசுப்படுத்தாதீங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்படின்னு யார் சார் சொன்னாங்க? அங்கே உள்ள வேலை பார்க்குறவங்க. எந்த ஆண்டு சார் நடந்தது அது? 2021 20ல் சில காணாமல் போச்சு. 21 போகிறது தான். 21 அப்படி கேட்குறாங்க. 2 சார். ஒன்று இவர் பொய் சொல்லணும். அப்படி இல்லைன்னா அவனுவ என்ன செய்யணும்? ஒன்று இவர் பொய் சொல்லணும், நடந்திருக்காத. அப்படி இல்லைன்னா அது உண்மையாக இருக்கணும், அவ்வளோதானே. பெருசெல்லாம் கிடையாது. ஒன்றும் உண்மையாக இருக்கணும், இல்லாட்டி பொய்யா இருக்கணும். அவனு பண்ணும்போது பயந்துருப்பாங்க இல்லையா? பயந்து நடுங்கி லைஃப் போய்டும், மானம் போய்டும், திருநாங்க எல்லாம் சூசைட் பண்ண மிரட்டுறான். ஒரு வேளை கேஸை போட்டால் ஜாலியாக போய்ட்டு உங்கள்கிட்ட ப்ரெஸ் போட்டு கொடுக்கும்போது அரெஸ்ட் பண்ண போகும்போது ஒரு மாதிரியாக இருப்பாங்க. தூக்கி உள்ளே போடும்போது ஹலோ ஹை அப்படி சிரிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி கூட போகலாம். அது வேறு, ஏமாற்றலாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை என்னென்னா, அவன் பயப்படுறான். அவன் இதில் சம்மந்தப்படாமல் இருக்கலாம். ஏன்னா இன்னொருத்தன் சம்மந்தப்பட்ட இவன் தலையில் விழுங்குறதுக்காக பயப்படலாம். ஒரு காரணம் இருக்கலாம் இல்லையா? அவங்க யார் பண்ணினாலும் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு கோடிட்டும் காமிச்சிருக்காங்க. ஒரு ஆளை சொல்லி பேர் சொல்ல முடியாது சார். ஒரு ஆளும் வெளியில் இருக்கிற ஒரு ஆளையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஒரு ஆள் இன்வெஸ்டிகேட் நல்ல ஆஃபீஸர் வரணும். அதனால் எல்லாமே நீங்கள் பாட்டு பயங்கரமாக போலீஸில் கேஸ் போட்டாங்கன்னா போலீஸில் பெரிய பிரகஸ்பதியெலாம் இருக்கும், ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. போலீஸில் தெர் இஸ் எவ்ரிவேர் தெர் இஸ் கரப்ஷன். ரொம்ப 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 ரேர். 100 இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆள் கூட நேர்மையாக இல்லை. 1000 இன்ஸ்பெக்டர் எடுத்துகிட்டா ஒரு 2 பேர் இருப்பான், 3 பேர் இருப்பான், அவ்வளோதான். அப்படி தான் அந்த கணக்கில் தான் வந்துட்டு. ஸோ நம்ம அதை போராடி தான் ஒன்று என்ன இதில் சொல்ல வரேன்னா, நாடா இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் தானே இப்போ இருக்குது, அதுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு ஆள் இதில் பேச முடியுமா? பேச சொல்லுங்களேன். ஒரே ஒரு ஆள். நான் அந்த கவர்மெண்ட் சேர்ந்தவனா? சத்தியமாக இல்லையே. அடுத்த கவர்மெண்ட் சேர்ந்தவனா? மண்ணாங்கட்டி கவர்மெண்ட் ஒரு விளக்கமாரிலையும் நான் சேராத ஆளாச்சே. நான் எதுக்கு வரணும்? வந்ததுக்கு காரணம் ஒன்று கோயில், இந்து கோயில், சைவ கோயில். இன்னொன்று தெய்வ விக்கிரகம் காணா போயிருக்கு. அதுதானே என்னுடைய ரிமைண்டர் ஆஃப் மை லைஃப். சாகிற வரைக்கும் அதுக்காக உழைக்கிறதுனால அதுக்காக நான் வர்றேன். 2 மாதமாக சொல்லி வரலை. இன்றைக்கி வந்து வேலை பார்த்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு போகிறேன். இன்னும் ஒரு 1 வீக்கில் லீகலாக நீங்கள் எடுக்கிறீங்களா? யாரோ சார் கேட்டிங்களா? சார் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன். சட்டப்படினா என்னென்னா சட்டத்தை சார் சட்டத்தில் எடுக்க போனால் சார் ரொம்ப பயங்கரமாக ரொம்ப ரொம்ப சட்டம் ரொம்ப ஏழைகளுக்கு எதிரியாக இருக்குது சார் சட்டம். சத்தியமாக வீட்டுக்காரமாகவும் அவங்களாம் ஒரு 30 இயர்ஸ் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த ஊர்க்காரங்களும் பார்க்குறாங்க. இதில் தகவலுக்கு அப்போ என் மேலே கோவம் வர்றது நியாயமா இல்லை தப்பா? நான் வந்து இப்படி இதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா பதிவு பண்ணணுமோ பண்ண வேணும். களவுன்னு சொல்லிட்டாவே அது கைது செய்யக்கூடிய குற்றம். அப்படின்னா வாயை பொத்துக்கிட்டு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி கோர்ட்டுக்கு சொல்லிடணும். அப்போ இந்த கவர்மெண்ட் என்னென்னா நடக்கக்கூடிய குற்றத்தை நீதிமன்றத்திலேருந்து மறைக்கிறாங்க. இதுதான் சார் பிரச்சனை. நீதிமன்றத்துக்கு தெரியாமல் மறைக்கிறாங்க. இப்போது கவர்மெண்ட்டுக்கு வேண்டியப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னு இப்போ என்ன கேள்வி கேட்கலாம். இன்னும் நீங்களாம் வேண்டாத ஆளாக இருக்கலாம். வரும் யாராவது வேண்டப்பட்டவங்க டெலிவிஷனில் உங்களோட ப்ரெஸ் ரிப்போர்ட்டை சார் நீங்கள் அநியாயமாக பழி சுமத்துறீங்க இந்த கவர்மெண்ட் மேலே அப்படின்னு சொல்லி உங்களால் கேட்க முடியாது. காரணம் ஊர்க்காரங்க எடுத்திருக்காங்க தெய்வ விக்கிரத்தை. ஊரே பார்த்துருக்கு. ஹேண்ட் ஓவர் பண்ணுறது ஊரே பார்த்துருக்கு. ஒரு தாசில்தார்னு ஒரு ஆள் வந்திருக்கேன். ஒரு விஏஓன்னு ஒரு ஆள் அங்கே உயிரோடு இருந்திருக்கான். அவனுக்கு 2 கண்ணு தலை முடியெல்லாம் இருக்குது. மனுஷன் மாதிரி இருக்கான். மங்கி இப்படிலாம் கிடையாது. அவன் குரங்கெல்லாம் கிடையாது. நல்லா இருக்கிறான். இவ்வளோலாம் இருந்தப்போ அவங்க மத்தியில் கொடுத்துருக்கா, எடுத்துகிட்டு போயிருக்கான். 2 கொடுத்துருக்கா, 2 வேறேன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்ல போகும்போது கையாடல் நடந்திருக்கு. சரிதானே? ஒரு கையாடல் நடந்து தாசில்தாரே ஒத்துக்கிட்டு சொல்கிறதா இவர் சொல்கிறார். பட் அந்த ரெக்கார்டை நான் பார்க்கல. இதெல்லாம் அவர்
ஐடல் விங் சிஐடின்னு ஒரு விங் இருந்தது. நான் அதில் தலைமையாக இருந்தேன் ஒரு காலத்தில். இதெல்லாம் எனக்கு இப்படிப்பட்ட வழக்கெல்லாம் வந்துச்சுன்னா சக்கரை பொங்கல் சொல்லுவாங்களா இல்லையா, சக்கரை பொங்கல் மாதிரி நேரம் போட்டு ஆளை உள்ளே பிடிச்சி போட்டு தாசில்தாரை உள்ளே பிடிச்சி சார்ஜ் ஷீட்டை போட்டு உள்ளே போட்டு வெள்ளை ட்ரௌசரை பிடிச்சி உட்கார வச்சுருப்பேன். தலையில் குள்ளா போட்டு கான்விக்டாக தலைவர் வந்து ஐயா வணக்கம் வாங்க அப்படிமா உள்ளே. நீங்களாம் ப்ரிவென்டிவ் அரசில் உள்ளே போடுங்களோ உங்கள் மேலே போய் கேஸ் போடுவானு. அப்போ போனால் அவங்கெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி அவன் வெளியே உயிரோடு உட்காந்துருக்குறான். இது நாடா காடா? அப்போ என் மேலே கோவிக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவங்க. ஆனால் இன்னொன்று வேணும், இந்த அரசாங்கத்தை மட்டும் சொல்ல முடியாது. முதல் சிலையை கொடுத்த 2020 அப்போ அமைதியாக இருக்கே. அப்போ வேறு அரசாங்கம், அப்போ ஒரு அரசாங்கம் இருக்கும்ல, அந்த அரசாங்கம் உயிரோடு இருந்திருக்குல்ல, அதுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்திருப்பார்ல, போட்டுக்கிட்டெல்லாம் வச்சுருப்பார் இல்லையா. எப்படி நான் சீஃப் மினிஸ்டரே ஆயாவேன். அதனால் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா, எந்த இடம், கோயிலை சுற்றி பிரகாரத்தில் இருக்கக்கூடிய என்க்ரோச்மெண்ட் இருக்குல்ல, ஆக்கிரமிப்பு, அதுக்கு நான் பட்டம் கொடுத்துருவேன். ஏன்னா நான் சீஃப் மினிஸ்டர் ஆயாவணும். என்னையா அதானே, ஏற்கனவே 1,35,000 ஏக்கரை தின்றுருக்கீங்க ரெண்டு பார்ட்டியும். மொட்டை 1,35,000 ஏக்கரை காணாம். 4,78,000 ஏக்கரில் போயிடுச்சு. இதையும் நீ எடுக்கிறீன்னா இப்போ கருவறையை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? அந்த லேண்டை எடுத்து அதுக்கு ஒரு பட்டாப்பட்டு கொடுத்துட்றேன். நான் சீஃப் மினிஸ்டர் ஆயே அவனை தூக்க வர மாட்டேங்குது. எனக்கு நான் பிக்ஸ் பேப்பரெல்லாம் தடவி பார்க்குறேன், வரமாட்டேங்குது. நான் ஆயே ஆகணும். அதனால் கருவறையும் நான் விற்றுருவேன், பட்டாப்பட்டு கொடுத்துருவேன்னு சொன்னால் எங்கே போகிறது உங்களுக்கு? ரெண்டாவது, ஒவ்வொன்றுக்கும் நம்ம எங்கே போய் தட்ட வேண்டியதாக இருக்குது? ஹைகோர்ட்டு கதவை தட்ட வேண்டியது நிறைய செலவாகும், நேர செலவாகுது, விரையும் ஆகுது, பணம் இல்லை. அதனால் என்ன மண்ணாங்கட்டிக்கு இந்த அரசாங்கத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று வச்சுருக்குறாங்க. சார், சிலைகள் சம்பந்தமாக அடுத்த கட்ட உங்களுடைய நகர்வு என்ன சார்? நகர்வு சார் அப்படியே மெதுவாக நடந்தது சார் போடுறது. என்ன புரியலை சார், நல்லா கேட்குறேன். சிலைகள் சம்பந்தம் கேட்கக்கூடாது. சிலைகள்னால் நீங்களும் நானும் செத்து போட்டா அதுக்கு வச்சா சிலை. கருணாநிதி இறந்து போயிட்டார், பேனா வைக்கிறாங்க, இதெல்லாம் வைக்கிறாங்க, அதுக்கு பேர் சிலை. தெய்வ விக்கிரகங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறோம். நாங்கள் ஒரு மதத்தில் இருக்கிறோம், ஒரு சமயத்தில் இருக்கிறோம். நாங்கள் அதை மாதிரி பார்க்கல. மற்றவங்களுக்கு பற்றி பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அதை நாங்கள் பார்க்குறோம். ஃபோட்டோவை பார்த்தா கூட ஒரு செகண்டில் அழகு பற்ற தெய்வமாக இருக்கும். கண் எனக்கு அவிஞ்சிரும். அம்பாள் ஃபோட்டோ வெளிநாட்டில் இருக்க ஃபோட்டோவை காட்டுவாங்க, கண் அவிஞ்சிரும். அதுக்கு மேலே பார்க்க முடியாது அவளை.